காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரலையில் பார்க்கலாம். எல்லாத்துலயும் மகளிர் தான் போறீங்க. இப்ப மகளிர் அது பிங்க் பஸ் கூட சொல்றது இல்ல. தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா கூப்பிடுறாங்க. அதாவது ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறோம். ஆனா அந்த திட்டத்தை எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம யார்கிட்ட தெரியுமா கத்துக்கணும்? மகளிர் தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா? இந்த 3 வருஷத்துல மட்டும் 460 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. 460 கோடி முறை பயணிச்சிருக்கிறாங்க. நான் ஒன்னும் கிண்டலுக்காக சொல்லலமா. ஆனா ஒரு திட்டத்தை எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறீங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மகளிரும் மாசம் கிட்டத்தட்ட 850 இருந்து 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அது ஒரு திட்டம். இன்னொன்னு, நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத இன்னொரு திட்டம். முன்னாடிலாம் பெற்றோர்கள், சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம வேலைக்கு போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பையனை ஸ்கூலுக்கு அமிச்சமே, பொண்ணை ஸ்கூலுக்கு அமிச்சமே, வெறும் வயிற்றுல போயிருப்பானே, சாப்பிட்டானா, மயக்கத்துல இருப்பானா, படிச்சானா, தூங்கிட்டானா அப்படின்னு அந்த இருப்பாங்க. என் அருமை தாய் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனா முதலமைச்சருடைய தரமான காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கிளாஸ். இப்போ அனைத்து பெற்றோர்கள், அனைத்து மாணவர்கள் நம்முடைய தலைவரை வாழ்த்துறாங்க. பெற்றோர்கள் தைரியமா அனுப்புறாங்க. என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, சாப்பாடு போட்டுட்டு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு படிப்பு அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குமா. பெண்கள் ஒரு 200 வருஷத்துக்கு காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதை நேரலையில் பார்த்தோம்.